வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3070 பக்கமாக ஓப்பனாக இருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனானது மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து 3056 அப்படின்ற இடத்த உடைச்சு அதை ரெசிஸ்டன்ஸை மாற்றி தொடர் சரிவை கொடுத்து அடுத்தடுத்த இலக்கை தொட்டிருக்கு. ஆனால் 3986 அப்படின்ற அந்த டார்கெட்டையும் உடைச்சு மார்க்கெட்டை தொடர்ந்து சரிவை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்து 2924 வரைக்கும் வந்து அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டு நேற்று நடந்திருக்கு, மிகப்பெரிய செல்லிங் நடந்திருக்கு, எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியும் நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பார்க்கவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பற்றி நமக்கு சந்தேகம் எதுவும் கிடையாது. மார்க்கெட் முழுக்க முழுக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்து நம்மளும் நல்ல லாபம் பண்ணியாச்சு. எப்போவுமே ஏற்ற இறக்கங்கள் இந்த மாதிரி அதிகமாகிற நேரத்தில் நம்ம ஸ்டாப் லாஸும் அதிகமாகுது. ஸ்டாப் லாஸ் அதிகமாகறனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி 2980 89 இந்த ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது பக்கமாக செல் பண்ண ஆரம்பிக்கலாம். 3026 வரைக்கும் செல் பண்ணி 3033 இல்லை 32 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் நமக்கு ரிஸ்க்கு குறைவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த 3000 எப்படின்ற இந்த சைக்காலஜிக்கல் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் தொடர்ந்து சரிவு சந்திக்கும். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டம். தொடர்ந்து மார்க்கெட் சரிவே கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2920 ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப நம்ம செல் பண்ணோன்னா எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? ஸ்டாப் லாஸோட மாற்றம் எதுவுமே கிடையாது. திருப்பி 3020க்கு மேலே தான் வச்சாகணும். ஆனால் அது திருப்பி ஒரு 100 பாயிண்ட் ரிஸ்க்கை கொடுக்குது. அதை ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால ஒரு 100 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால தான் மார்க்கெட் மறுபடியும் நம்ம வாய்ப்பை விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம என்றைக்குமே கவனத்தில் வச்சிருக்க வேண்டியது ஒரு விஷயந்தான் நம்மளுடைய ரிஸ்க் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. தொடர்ந்து பார்ப்போம், ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.